மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினமா கொண்டாடுறோம். இதுக்கு பின்னாடி உள்ள வரலாறுன்னு பார்த்தோம் அப்படின்னா, முதலாம் உலக போறப்ப ரஷ்யால உள்ள பெண்கள் எல்லாமே எங்களுக்கு உலக அமைதியும் உணவு மட்டும் போதும், இந்த போர்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி போராட்டம் தொடுத்ததன் விளைவாக இதில் வெற்றி பெற்ற பிறகு கிளாரா ஜெர்கின் எனும் கம்யூனிச பெண் போராளி முன் தொடர்ந்ததை வச்சு 17க்கும் மேற்பட்ட நாடுகள்ல இருந்து பெண்கள் எல்லாம் ஒன்று திரண்டு இந்த மாதிரி சர்வதேச பெண்கள் தினமா அனுசரிக்கணும் அப்படின்னு சொன்னதன் பேரில் 1975 மார்ச் 8ஆம் தேதி தான் சர்வதேச மகளிர் தினமா கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐநா சபையில அறிவிக்கப்பட்டது. மருத்துவத்துறையில இருந்து பார்க்கும்போது பெண்கள் போற்றக்கூடியவங்க தான். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, மாதவிடாய் முதல் மரணம் வரை பாத்தீங்கன்னா அவங்க பல டீட்டெயிலிங்கா பார்க்கணும் அப்படின்னா மாதவிடாய் காலத்துல ஏற்படக்கூடிய லோயர் அப்டமினல் கிராம்பிங் பெயின், பேக் பெயின், அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா உடலுறவின் போது ஏற்படக்கூடிய வலி, அதுக்கப்புறம் பிரசவ காலத்திலேயோ அல்லது கர்ப்ப காலத்திலேயோ ஏற்படக்கூடிய வலி, ஒர்க் ப்ரெஷர், ஃபேமிலி ப்ரெஷர், சோ இது எல்லாத்தையும் பார்த்து கடந்து வந்தோம் அப்படின்னா வெளியே சொசைட்டில போகும்போது அங்க பல மிருகங்களால ஏற்படக்கூடிய செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்ஸ், சோ இது எல்லாத்தையும் தாண்டி வரதே பெரிய விஷயம் தான். பர்சனலா சொல்லணும் பாத்தீங்கன்னா என்னதான் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் வலிகள் இருந்தாலும் அதை எதையுமே பொருட்படுத்தாம சாப்பாடுன்னு கேட்கும்போது கண்ணை தொடச்சிட்டு சிரிச்ச முகத்தோட பரிமாறுவாங்க பாத்தீங்களா, அவங்க தான் சார் பெண். சோ நீங்க பார்த்து வியந்த பெண்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி மறக்காம மகளிர் தின வாழ்த்துக்களையும் சொல்லிருங்க.